இந்த சீசன் 3 நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரான ஒரு சீசனாகவே வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை உள்ள வச்சிருந்தாங்க. அண்ட் யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பரபரப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விதமான ஹைட் அண்ட் சீக் கேமை கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங்கிங் கேம் ஒன்று வரும், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்லலாம் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுவும் பிரமாதமாக இருந்துச்சு. ஆல்சோ இதில் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் எலிமினேட் ஆன விதம் அப்படின்றதுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடன்னு அந்த எலிமினேஷன் அப்படின்றதெல்லாம் காட்டிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இதுல பிளேயர் 222 கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காட்டுவாங்களா, ஸோ அந்த பொண்ணை வச்சு எப்படி இந்த கேமை நகர்த்த போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல சீசன் 1ல இருந்தே இந்த கேம் எங்க நடக்குது அப்படின்றத போலீஸ் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீசன்லயாவது கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம ஊர் போலீஸ் படங்கள்ல வரக்கூடிய கிளைமேக்ஸே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபைனல் சீசன்.